ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு நடந்த முதற்கட்ட தேர்தலில் அதிக எண்ணிக்கையில் வாக்குப்பதிவு நடந்ததை பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவின் 2ஆம் கட்ட பிரச்சாரத்தை ஸ்ரீநகரில் மோடி துவக்கி வைத்தார். காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருக்கு எதிராக கற்களை எறிந்த இளைய தலைமுறையினரின் கைகளில் இப்போது பேனாவும் புத்தகமும் இருப்பதாக மோடி கூறினார். ஜம்மு காஷ்மீரில் வரும் 25ஆம் தேதி சட்டசபை தேர்தலுக்கான 2வது கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் கத்ரா பகுதியில் பிரதமர் மோடி ரோட் ஷோ சென்றார். அப்போது அவருக்கு சாலையின் இருபுறத்தில் நின்றிருந்த பாஜக தொண்டர்கள், பொதுமக்கள் கையசைத்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கமிட்டி அளித்த பரிந்துரைகளை ஏற்க மத்திய கேபினெட் சம்மதம் தெரிவித்திருக்கிறது. இந்த பரிந்துரைகளை அடுத்த கட்டமாக நடைமுறைப்படுத்த குழு அமைக்கப்படும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை பாஜகவால் ஒருபோதும் செயல்படுத்த முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பாஜகவின் வரட்டு கௌரவத்தை திருப்திப்படுத்துவதற்கான திட்டம் என்பதால் நடைமுறைக்கு சாத்தியமில்லாதது என எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற திசை திருப்பும் தந்திரங்களில் சக்தியை வீணடிக்காமல் வேலை வாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு, மாநிலங்களுக்கான சமமான நிதி பகிர்வு போன்றவற்றில் மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். போட்டி தேர்வு எழுதும் மாணவர்களின் கோரிக்கையை கருத்தில் கொண்டு நடப்பாண்டு குரூப் 4 தேர்வுக்கான பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தொகுப்பில் 20,000 இடங்கள் நிரப்ப வேண்டிய சூழலில் அதில் வெறும் கால் பங்கான 6,244 இடங்களை மட்டுமே நடப்பாண்டில் நிரப்புவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் 10 நாட்களுக்குள் பதவியேற்க உள்ளதாக அமைச்சர் தாமோ அன்பரசன் திட்டவட்டமாக கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், துணை முதலமைச்சர் குறித்து நாளை கூட அறிவிப்பு வெளியாகலாம் என கூறினார். உதயநிதியை துணை முதல்வர் ஆக்கிவிட்டால் தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடுமா என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கேள்வி எழுப்பினார். மதுரை வளையங்குளத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒரு புறம் வெயில் மக்களை வாட்டி வதைக்கிறது, மற்றொரு புறம் போகாத ஊருக்கு வழி சொல்வது போல யார் துணை முதல்வராக போகிறார் என ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டின் விவாத பொருளாக உள்ளது என்றார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விசாரணைக்கு ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க கோரும் காரணங்கள் நியாயமானது என நீதிமன்றம் கருதினால் விலக்களிப்பதில் தனக்கு ஆட்சேபனை இல்லை என சிறப்பு நீதிமன்றத்தில் தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். தயாநிதி மாறன் தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செலவிடவில்லை என பேசியதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க கோரி இபிஎஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. கடலூர் மாவட்ட பாசனத்திற்காக வீராணம் ஏரியிலிருந்து உடனடியாக தண்ணீர் திறக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேலும் அப்பகுதி விவசாயிகளுக்கு தேவையான விதை, உரம், நுண்ணூட்டச்சத்து உள்ளிட்ட இடுபொருட்களையும் பயிர்க்கடனையும் வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் மரிமளத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், நாட்டில் நடந்தேறிய கொடூர பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை குறிப்பிட்டு உணர்ச்சி வசப்பட்டார். ஜெய் ஸ்ரீராம், பாரத மாதாவிற்கு ஜெய் என கோஷம் போடுபவர்கள் அந்த பாரத மாதா இருந்திருந்தால் அவரையும் கதற கதற பலாத்காரம் செய்து கொன்றிருப்பார்கள் என கடுமையாக சாடினார். உயர் படிப்புகளுக்கான 7.5% இடஒதுக்கீட்டை அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் ஏன் வழங்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. நியூஸ் தமிழ் செய்தியாளர் புபேஷ் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இதுகுறித்து பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது ஒழிப்பு மாநாட்டிற்கான பந்தல் காலை அக்கட்சியின் மகளிர் அணி நிர்வாகிகள் நட்டு வைத்தனர். இதையடுத்து மாநாட்டிற்கான பணிகளை கட்சி நிர்வாகிகள் விறுவிறுப்பாக செய்து வருகின்றனர். இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை 7% உயர்த்தி வழங்கும்படி முதலமைச்சரிடம் வலியுறுத்தியதாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் கூறினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் குரல் கொடுத்ததற்காக முதலமைச்சரிடம் நன்றி தெரிவித்ததாக கூறினார்.
கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் நிபா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட நபர் உயிரிழந்த நிலையில் அவருடன் தொடர்பில் இருந்த 250 பேர் தொடர் கண்காணிப்பில் இருந்து வருகின்றனர். இந்நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து கேரளா திரும்பிய ஒருவருக்கு குரங்கம்மை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்புக்கு இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து தமிழக கேரள எல்லையில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழக கேரள எல்லைப் பகுதியான களியக்காவிளையில் கேரளாவில் இருந்து வரும் அனைத்து வாகனங்களும் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன. திருப்பத்தூரில் டெங்கு காய்ச்சலால் 5ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சின்ன மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த உதயகுமார் மணிமேகலை தம்பதியின் மகன் கவியரசுக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுவன் உயிரிழந்தான். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 35 வயதுடைய நபருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை, நன்னிலம், நீடாமங்கலம், முத்துப்பேட்டை அரசு மருத்துவமனைகளில் காய்ச்சல் காரணமாக ஏராளமானோர் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தமிழகத்தில் 7 இடங்களில் வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 103.46 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. இதேபோல் மதுரை நகரம், ஈரோடு, கரூர், பரமத்தி, பாளையங்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி ஆகிய இடங்களில் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி கொளுத்தியது. தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதத்தால் சிலருக்கு அசௌகரியம் ஏற்படக்கூடும் என்றும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது. அடுத்த மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் ஹரியானா மாநிலத்தில் பாஜக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதன்படி மாநிலத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் மாதம் 2100 ரூபாய் வழங்கப்படும் என்றும், அந்தியோதயா திட்டத்தின் கீழ் சிலிண்டர் ஒன்றுக்கு தலா 500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது. டெல்லியின் புதிய முதலமைச்சராக ஆம் ஆத்மி மூத்த தலைவரும் அமைச்சருமான அதிஷி வரும் 21ஆம் தேதி பதவியேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் அவருடன் இதர அமைச்சர்களும் பதவியேற்பார்கள் என ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்துள்ளது. 43 வயதான அதிஷி டெல்லி முதலமைச்சர் நாற்காலியில் அமரப்போகும் 3வது பெண் அரசியல்வாதி ஆவார். ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டு பிரசாத தயாரிப்பில் மிருக கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக கூறி ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பக்தர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். என்டிஏ கூட்டத்தில் பேசிய அவர், முந்தைய ஆட்சி காலத்தில் திருப்பதி லட்டின் தரம் குறைந்து காணப்பட்டதுடன் அவற்றுக்கு பெரும் பற்றாக்குறை நிலவியதாகவும் கூறினார். திருப்பதி கோவில் பிரசாத லட்டில் மிருக கொழுப்பு கலக்கப்பட்டதாக கூறிய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் குற்றச்சாட்டுக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக பேசிய அக்கட்சியின் எம்பி சுப்பாரெட்டி, சந்திரபாபு அரசியலுக்காக எந்த மோசமான செயலையும் செய்ய தயங்க மாட்டார் என்பது மீண்டும் நிரூபணமானதாக விமர்சித்துள்ளார். ஆந்திராவில் சந்திரபாபு தலைமையிலான அரசு புதிய மதுபான கொள்கையை கொண்டு வந்துள்ளது. அதன்படி வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் உரிமம் பெற்ற அனைத்து மதுபான கடைகளும் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை திறந்திருக்கும். அத்தோடு குவார்ட்டர் 99 ரூபாய் விலையில் புதிய மதுபான வகைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. வெளியுறவு விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் தலைவராக காங்கிரஸ் எம்பி சசி தரூர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று கல்விக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் தலைவராக காங்கிரஸ் மூத்த தலைவரும் மத்திய பிரதேச முன்னாள் முதல்வருமான திக் விஜய் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். தாங்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய நீண்டகால நிலுவைத் தொகையை மறு கணக்கீடு செய்ய வேண்டும் என்ற தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தாக்கல் செய்த மனுவை ஏற்க முடியாது என உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. 3 மாதங்களுக்குள் அரசுக்கு 92,000 கோடி ரூபாயை செலுத்த வேண்டும் என வோடபோன், ஏர்டெல் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு உச்சநீதிமன்றம் கடந்த 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் உத்தரவிட்டிருந்தது. மருத்துவ படிப்பில் சேர நினைக்கும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மீது பச்சாதாபத்துடன் கூடிய அணுகுமுறையை கையாள வேண்டும் என மத்திய அரசுக்கும் தேசிய மருத்துவ கமிஷனுக்கும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. 44% பேச்சுத்திறன் குறைபாடுள்ள மாணவரை மருத்துவ படிப்பில் சேர்க்க மறுத்தது குறித்த வழக்கின் விசாரணையில் நீதிமன்றம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறது.
ராஜஸ்தானில் ஆழ்துளை கிணற்றுக்குள் விழுந்த 2.5 வயது குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டது. தௌசாஸ் ஜோத்புரா கிராமத்தில் ஆழ்துளை கிணற்றில் 2.5 வயது சிறுமி தவறி விழுந்தார். தகவல் அறிந்து வந்த மீட்பு மற்றும் தீயணைப்பு துறையினர் 18 மணி நேரம் போராடி சிறுமியை பத்திரமாக மீட்டனர். கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் கொலை வழக்கில் சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷின் மருத்துவர் பதிவை மேற்கு வங்க மாநில மருத்துவ கவுன்சில் ரத்து செய்துவிட்டது. பெண் மருத்துவரின் பாலியல் படுகொலையில் ஆதாரங்களை அழித்ததாக சந்தீப் கோஷ் கடந்த 2ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங் இந்தியா நிறுவனத்தில் பட்டய கணக்காளராக இருந்த 26 வயது அன்னா செபஸ்டியன் பேரியல் என்ற பெண் அதிக பணிச்சுமை காரணமாக இறந்தார் என்ற குற்றச்சாட்டு குறித்து மத்திய அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. மகளின் மரணம் குறித்து செபஸ்டியனின் தாய் ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங் இந்தியா நிறுவன தலைவருக்கு எழுதிய கடிதம் வேகமாக இணையத்தில் பரவியதை தொடர்ந்து இது பற்றி விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. விமான நிலையங்களில் இமிகிரேஷன் சோதனை எனப்படும் குடிவரவு சோதனைகளை சில நொடிகளில் முடிக்கும் வகையில் ஃபாஸ்ட் ட்ராக் இமிகிரேஷன் ட்ரஸ்டட் டிராவலர் புரோகிராம் என்ற நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது. பன்னாட்டு விமான சேவையில் வருகை மற்றும் புறப்பாட்டின் போது பயணிகளின் பயோமெட்ரிக் அடையாளங்களை வைத்து இந்த நடைமுறையால் சில நொடிகளில் குடிவரவு சோதனைகளை முடித்துக் கொள்ள முடியும். சென்னை துறைப்பாக்கத்தில் இளம்பெண்ணை கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் வைத்து வீசிய நபரை போலீசார் கைது செய்தனர். மணலியைச் சேர்ந்த தீபா என்ற இளம்பெண்ணை சுத்தியலால் அடித்து கொலை செய்த மணிகண்டன் பின்னர் உடலை துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் வைத்து வீசியது தெரிய வந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 200 ரூபாய் குறைந்திருக்கிறது. 22 கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 54,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 25 ரூபாய் குறைந்து 6,825 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த ஆண்டு பருவமழையின் போது கடும் சேதங்களை சந்தித்த தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய தென் மாவட்டங்களில் மழையால் ஏற்பட்ட சேதங்களை சீர் செய்ய மத்திய அரசு எந்தவித நிவாரணமும் வழங்காத நிலையில் மாநில நிதியின் கீழ் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார். தமிழக அரசு செயல்படுத்தி வரும் மக்கள் நலத்திட்டங்கள் ஆஸ்திரேலிய தூதரை வெகுவாக கவர்ந்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். புதிதாக பதவியேற்ற இந்தியாவிற்கான ஆஸ்திரேலிய தூதர் சிலாய் சாக்கி, துணை தூதர் ஜெனரல் டேவிட் எக்லஸ்டன் ஆகியோர் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியனை சந்தித்து தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மருத்துவ திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். நெல்லை கங்கை கொண்டான் சிப்காட் தொழிற்பூங்காவில் அமைக்கப்படும் குடியிருப்பு வளாகத்தில் 500 பெண் பணியாளர்கள் தங்கும் வகையில் டாடா பவர் சோலார் லிமிடெட் நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா முன்னிலையில் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவன பிரதிநிதிகள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். சென்னை மாநகர பகுதியில் பழுதடைந்துள்ள பேருந்து நிறுத்த நிழற்குடைகளை 1 கோடி ரூபாய் மதிப்பில் சீரமைக்க மாநகராட்சி திட்டமிட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி மாநகராட்சியின் 1 முதல் 8 வரையிலான மண்டலங்கள் மற்றும் 10, 11 ஆகிய மண்டலங்களில் 132 நிழற்குடைகள் பழுதடைந்த நிலையில் உள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் மாடம்பாக்கத்தில் அதிமுக கவுன்சிலர்களின் வார்டுகளை தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுமென்றே புறக்கணிப்பதாக கூறி அக்கட்சியின் சார்பில் வரும் 26ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 65, 66, 69, 70 ஆகிய வார்டுகளில் அதிமுகவினர் கவுன்சிலர்களாக உள்ளதால் அந்த வார்டு மக்களின் அத்தியாவசிய தேவைகளை கூட மாநகராட்சி நிர்வாகம் நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டியுள்ளது. கோவை மாவட்டம் காரமடை நகராட்சியில் பணிபுரியும் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் உரிய நேரத்தில் ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சாலைகளில் பல்வேறு இடங்களில் குப்பைகள் தேங்கி துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் விவசாய நிலத்தை கைப்பற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் குண்டுகட்டாக அப்புறப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து நிலத்தில் இருந்த தென்னை மரங்களை பிடுங்கி வீசியதால் விவசாயிகள் ஆவேசமடைந்தனர். சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பிற்கு வழங்கப்பட்ட 160 ஏக்கர் நிலத்திற்கான குத்தகையை ரத்து செய்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் செப்டம்பர் 23ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான நிலத்திற்கான குத்தகை பாக்கி 731 கோடி ரூபாய் செலுத்தாததை அடுத்து சென்னை ரேஸ் கிளப்பிற்கு வழங்கப்பட்ட குத்தகையை ரத்து செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது.
கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை வழங்க வேண்டும் என்ற உத்தரவை செயல்படுத்தாவிட்டால் தலைமை செயலாளர் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. அடையாள அட்டைகள் வழங்க 3 மாதம் அவகாசம் வேண்டும் என அரசு தரப்பில் கேட்கப்பட்டதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் அடையாள அட்டைகளை வழங்க எதற்கு 3 மாதங்கள் என கேள்வி எழுப்பினர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடமே IAS அதிகாரி என பொய்க்கூறி ஏமாற்ற முயன்ற பெண் வசமாக சிக்கியுள்ளார். தூத்துக்குடி மாவட்ட SP ஆல்பர்ட் ஜான் தலைமையில் நடந்த குறை தீர்க்கும் கூட்டத்திற்கு வந்த பெண் ஒருவர் தன்னை IAS அதிகாரி என அறிமுகப்படுத்திக் கொண்டு புகார் ஒன்றை கொடுத்ததாக தெரிகிறது. ஆனால் விசாரணையில் அவர் பொய்க்கூறியது தெரியவந்தது. சென்னை மாநகராட்சிக்கு 60 லட்சம் ரூபாய் வரி செலுத்தாததால் நங்கநல்லூரில் உள்ள வெற்றிவேல் வேலன் திரையரங்குகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். 2018ஆம் ஆண்டிலிருந்து இந்த திரையரங்குகளின் உரிமையாளர்கள் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய 60 லட்சம் ரூபாய் வரியை செலுத்தாமல் காலம் தாழ்த்தி வந்ததாக கூறப்படுகிறது. திருச்சி அரியமங்கலத்தில் உயிரிழந்த 15 வயது சிறுமியின் மரணத்திற்கு அவர் சாப்பிட்ட நூடுல்ஸ் காரணமில்லை என ஆய்வக சோதனையில் தெரிய வந்துள்ளது. நூடுல்ஸ் கொரியன் நிறுவனத்தைச் சேர்ந்தது என்பதால் கொரிய துணை தூதரக அதிகாரிகளும் ஆய்வு மேற்கொண்டனர். பரிசோதனை முடிவில் சிறுமி சாப்பிட்ட நூடுல்ஸ் மற்றும் குளிர்பானத்தில் எவ்வித நச்சுத்தன்மையும் இல்லை என தெரிய வந்திருக்கிறது. திருப்பூரில் மாணவர்களுடன் வாலிபால் விளையாடி தோற்றதற்காக மாவட்ட ஆட்சியர் தண்டால் எடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தினார். பல்லடம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர் விடுதியை ஆட்சியர் கிறிஸ்துராஜ் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மாணவர்களுடன் வாலிபால் விளையாடிய அவரிடம் எதிரணி மாணவர்கள் போட்டியில் தோற்றால் 10 தண்டால் எடுக்க வேண்டும் என சவால் விடுத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் சந்திரகலா அரசு பள்ளி மாணவர்களுடன் அமர்ந்து காலை உணவு சாப்பிட்டார். முன்னதாக ஆற்காடு பகுதியில் குப்பைகளை சேகரித்துக் கொண்டிருந்த தூய்மை பணியாளர்களிடம் அவர்களது பணி குறித்து கேட்டறிந்தார். சென்னை அண்ணா நகர் அருகே உள்ள சென்னை பப்ளிக் தனியார் பள்ளிக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் பள்ளியில் சோதனை மேற்கொண்ட நிலையில் அது வதந்தி என்பது தெரியவந்தது. இதையடுத்து மிரட்டல் விடுத்தவர் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் அயனம்பாக்கத்தில் அப்பு பிரியாணி கடை சமையல் கூடத்திற்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்ததை தொடர்ந்து ஆத்திரத்தில் பிரியாணி அண்டாக்களை சாலையின் குறுக்கே போட்டு கடை உரிமையாளர் மற்றும் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சுகாதாரமின்றி உணவு சமைத்து விநியோகம் செய்ததாக எழுந்த புகாரை அடுத்து சீல் வைக்கப்பட்டது. விடுமுறையில் பெற்றோருடன் கண்மாயில் குளிக்க சென்ற மாணவர்களை ஆசிரியர் தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் மேல நம்பியபுரம் கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் ஞாயிறு விடுமுறையை ஒட்டி பெற்றோருடன் கண்மாயில் குளிக்க சென்றதாகவும் அதை பார்த்த ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்களை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனத்திற்காக வரும் பக்தர்களிடம் பரிகார பூஜைகள் தீர்த்தம் வழங்குவதற்கு புரோகிதர்கள் சில ஆயிரங்கள் துவங்கி லட்சம் ரூபாய் வரை அடாவடி வசூல் வேட்டையில் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது. அவ்வாறு வசூல் செய்யும் பணத்தை கோவில் அதிகாரிகள் பிரித்துக் கொள்வதாக கூறப்படும் நிலையில் அறநிலையத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்த கோரிக்கை எழுந்துள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் வடக்கு மற்றும் கிழக்கு உத்தர வீதிகளில் கழிப்பறை கட்டும் பணிகளுக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. அதோடு வழக்கு தொடர்பாக திருச்சி மாநகராட்சி ஆணையர், ஸ்ரீரங்கம் கோயிலின் இணை ஆணையர் ஆகிய இருவரும் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. சொத்துக்களை அபகரிப்பதற்காக திமுக கவுன்சிலர் கொலை மிரட்டல் விடுத்து வருவதாக ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியை புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். திருமணமாகாத விருப்ப ஓய்வு பெற்ற ஆசிரியை அடைக்கமையின் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டை அபகரிக்க 42வது வார்டை சேர்ந்த கவுன்சிலர் கவிவேந்தன் தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வருவதாக கூறப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் வழக்கறிஞரை தாக்கிய வழக்கில் தலைமறைவாக இருந்த திமுக கவுன்சிலரை போலீசார் கைது செய்தனர். முன்விரோதம் காரணமாக திமுக கவுன்சிலர் முருகன் தூண்டுதலின் பேரில் தன்னை மர்ம நபர்கள் தாக்கியதாக வழக்கறிஞர் பாஸ்கரன் என்பவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே காட்டுப்பகுதியில் ஆண் நண்பரை சந்தித்து பேசிய பெண்ணை 5 பேர் கொண்ட கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட இளம்பெண் அளித்த புகாரின் பேரில் போலீசார் மர்ம கும்பலை தேடி வருகின்றனர்.
தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே மகளிர் குழுக்களிடம் வாங்கிய 1.5 லட்சம் ரூபாய் கடனை திருப்பி செலுத்த முடியாததால் அரளி விதைகளை சாப்பிட்டு 3 மகன்களுடன் தாய் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் 3 வயது சிறுவன் உயிரிழந்த நிலையில் 3 மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே மாந்தோப்பில் சிறுவன் தூக்கில் சடலமாக தொங்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சக்கில்நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த ஹரீஷ் கப்பல்வாடியில் உள்ள அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக பள்ளிக்கு செல்லாமல் இருந்து வந்த நிலையில் மாந்தோப்பில் சடலமாக கிடந்தார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். நாள்தோறும் ஏராளமான பொதுமக்கள் வந்து செல்லும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் அலுவலக வளாகத்தின் பின்புறங்களில் செடி கொடிகள் வளர்ந்து புதர் மண்டி கிடப்பதாகவும் மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பேருந்து நிலையத்தில் அலங்கார நுழைவாயில் அலங்கார வளைவுகளில் டைல்ஸ் கற்கள் பெயர்ந்து விழுவதால் உயிர் பயத்துடன் பயணிகள் வந்து செல்கின்றனர். பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு 9 மாதங்களுக்கு மேலாகியும் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் பயணிகள் சிரமமடைந்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பேருந்து நிலையம் எதிரே ஆக்கிரமிப்புகளை இடித்து அகற்றிய வருவாய்த்துறையினர் இடிபாடுகளை அப்புறப்படுத்தாததால் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். இதனால் உடனடியாக இடிபாடுகளை அகற்ற வேண்டும் என்றும் பயணிகளின் வசதிக்காக நிழற்குடை அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் வெறிநாய் கடித்து 27 செம்மறி ஆடுகள் உயிரிழந்த நிலையில் ஆடுகளை சாலையில் போட்டு விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயிரிழந்த ஆடுகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் ஆடுகளுக்கான காப்பீட்டு திட்டத்தை கொண்டுவர வேண்டும் என்றும் கோரி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உரிய அனுமதியின்றி கிணறு தோண்டிய போது பாறைக்கு வெடிவைத்த வழக்கில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். கெந்தலா கிராமத்தில் சுரேஷ் என்பவர் தனக்கு சொந்தமான தேயிலை தோட்டத்தில் உரிய அனுமதியின்றி கிணறு தோண்டிய நிலையில் அடியில் பாறை இருந்ததால் அதனை வெடிவைத்து தகர்த்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே விவசாயியிடம் 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக மின்சார வாரிய போர்மேன் கைது செய்யப்பட்டார். போர்மேன் கண்ணன் தென்னந்தோப்பில் தாழ்வாக செல்லும் மின்சார கம்பியை சரி செய்ய விவசாயி சோமசுந்தரம் என்பவரிடம் 2000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. சென்னை ராமாபுரத்தில் கார் பழுது நீக்கும் மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 கார்கள் உட்பட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையாகின. நடேசன் நகர் பிரதான சாலையில் முகமது மசூர் என்பவருக்கு சொந்தமான கார் பழுது நீக்கும் மையத்தில் திடீரென தீ கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். திண்டுக்கல் அருகே தனியார் கல்குவாரியால் வீடுகளில் சேதம் ஏற்படுவதோடு விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடவாக்குறிச்சி மலைப்பகுதியில் 24 மணி நேரமும் பாறைகளை வெடிவைத்து தகர்ப்பதால் அருகில் உள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வீடுகள் சேதமடைவதோடு விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் குகன்பாறையில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பாலமுருகன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலைக்கு கொண்டுவரப்பட்ட மூலப்பொருட்களை ஆட்டோவிலிருந்து இறக்கி வைக்கும் பணி நடைபெற்றது. அப்போது எதிர்பாராத விதமாக மூலப்பொருட்களில் ஏற்பட்ட உராய்வின் காரணமாக வெடி விபத்து ஏற்பட்டது. தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்தை கலைக்க வேண்டும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வலியுறுத்தியுள்ளது. ஆணைய அதிகாரிகளை கூண்டோடு பணி நீக்கம் செய்துவிட்டு நேர்மையான அலுவலர்களை நியமனம் செய்ய வலியுறுத்தி சென்னை பனகல் மாளிகை எதிரே காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் மேல வாழக்கரை கிராமத்தில் இணைப்பு பாலம் அமைப்பதற்காக சீராமட்டம் வாய்க்கால் கரையில் தோண்டப்பட்ட பள்ளத்தால் உடைப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதால் கான்கிரீட் தடுப்பு அமைத்து தர விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஒருவேளை மழைக்காலங்களில் உடைப்பு ஏற்பட்டால் சுமார் 5000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிப்படையும் என விவசாயிகள் கூறுகின்றனர். கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அருகே மழை பெய்யாததால் பாதிக்கப்பட்ட மக்காச்சோள பயிருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பகுதியில் சுமார் 50,000 ஏக்கரில் மானாவாரி பயிரான மக்காச்சோளம் பயிர் செய்யப்பட்டிருந்த நிலையில் மழை பெய்யாததால் காய்ந்து சருகாகி விட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர்.
வேலூர் அருகே உள்ள ஆதீன மடத்தில் மீண்டும் கொள்ளை முயற்சி நடந்துள்ளது. கொல்லப்பள்ளி பகுதியில் உள்ள வள்ளிமலை ஆதீனம் சிவானந்த வாரியார் சுவாமிகள் குமாரமடத்தில் புகுந்த மர்ம நபர்கள் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது சிசிடிவி கேமராவில் வைக்கப்பட்டிருந்த அலாரம் அடித்ததால் உஷாரான கொள்ளை கும்பல் அங்கிருந்து தப்பியது. திண்டுக்கல் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்ததாக கூறப்படும் இளைஞரின் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எவ்வித வாகனமும் மோதாமல் ஆட்டோ விபத்துக்குள்ளானதும் உடன் சென்ற பிரபாகரனின் நண்பர் குமரேசன் தலைமறைவானதும் உறவினர்களிடத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் காய் வாங்க வந்த வாடிக்கையாளரின் இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் தீயை அணைப்பதற்குள் வாகனம் முற்றிலும் எரிந்து எலும்பு கூடானது. பெட்ரோல் கசிவு காரணமாக வாகனம் தீப்பற்றியதாக கூறப்படுகிறது. கார் தடுப்பு கம்பியில் மோதியதில் 5 பேர் படுகாயமடைந்தனர். மாணவர்கள் 4 பேர் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு காரில் சென்றுவிட்டு குருகிராமில் இருந்து திரும்பினர். அப்போது காரை ஓட்டி வந்தவர் தனது செல்போனில் பாடலை மாற்ற முயன்ற போது கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பில் மோதியது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹாலின் மேற்கூரையில் செடி வளர்ந்திருக்கும் புகைப்படத்தை சுற்றுலா பயணி இணையத்தில் பகிர்ந்துள்ளார். இதையடுத்து உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் முறையாக பராமரிக்கப்படவில்லை என நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர். இதையடுத்து இந்த செடி 15 நாட்களுக்குள் தான் வளர்ந்ததாகவும் விரைவில் அகற்றப்படும் என்றும் தொல்லியல் துறை தெரிவித்திருக்கிறது. பாலஸ்தீனர்களின் எதிர்காலம் தொடர்பான ஐநா தீர்மானத்திலிருந்து வாக்களிக்காமல் இந்தியா பின்வாங்கியுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளிலிருந்து இஸ்ரேல் அடுத்த 12 மாதங்களுக்குள் காலி செய்ய வேண்டும் என ஐநா பொதுச்சபையில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மீது நடந்த வாக்கெடுப்பில் இந்தியா உள்ளிட்ட 43 நாடுகள் பங்கேற்காமல் புறக்கணித்தன. அரசுமுறை பயணமாக அமெரிக்கா செல்ல உள்ள பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து பேச உள்ளதாக அதிபர் வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஆனால் அந்நாட்டு தலைவர்களுடனான சந்திப்பு குறித்து இதுவரை எதுவும் உறுதிப்படுத்தப்படவில்லை என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. 2019 உலகம் முழுவதும் பரவிய கொரோனா வைரஸை சீனா வைரஸ் என்று டொனால்டு டிரம்ப் விமர்சித்துள்ளார். அதிபர் தேர்தலுக்காக தீவிர பிரச்சாரம் செய்து வரும் டொனால்டு டிரம்ப் கொரோனா வைரஸ் பிரான்ஸ் நாட்டிலிருந்து வந்ததாக கூறினர். ஆனால் நான் ஆரம்பத்தில் கூறியதுதான் சீனாவின் வுஹான் ஆய்வகத்திலிருந்து பரவியதுதான் கொரோனா வைரஸ் என்றும் அது சீனா வைரஸ் என்றும் விமர்சித்தார். வெளிநாட்டு மாணவர்களுக்கு வழங்கப்படும் படிப்புக்கான பெர்மிட்டுகளின் எண்ணிக்கையை மேலும் குறைக்கப் போவதாக கனடா அரசு தெரிவித்திருக்கிறது. அதன்படி 2023இல் 5,93,000 இருந்த வெளிநாட்டவருக்கான படிப்பு பெர்மிட் அடுத்த ஆண்டு 4,37,000 குறையும் என கூறப்படுகிறது. காதல் கணவர் விக்னேஷ் சிவனின் பிறந்த நாளை துபாயில் கொண்டாடிய நடிகை நயன்தாரா புர்ஜ் கலிஃபா கட்டிடத்தின் பின்னணியில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்துள்ளார். இதன் மூலம் இயக்குநர் நெல்சன் திலீப் குமார், நடிகர் கவின் ஆகியோரும் பிறந்த நாள் பார்ட்டியில் பங்கேற்றது தெரிய வந்துள்ளது. குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் பிரியங்கா மணிமேகலை இடையேயான பிரச்சனையை சமூக வலைதளங்கள் மூலமாகத்தான் தெரிந்து கொண்டதாக நடிகர் புகழ் தெரிவித்தார். மதுரை விளாங்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் பிரியங்கா மணிமேகலை பிரச்சனை குறித்த கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது அது ஒரு பிரச்சனை என்று மைக்கை நீட்டி கேள்வி கேட்பதை தவிர்க்க வேண்டும் என்றார். விவோ நிறுவனம் V40 மற்றும் V40 Proவை தொடர்ந்து புதிதாக விவோ V40e அறிமுகப்படுத்த தயாராகி வருகிறது. இது இம்மாத இறுதியில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 5500 mAh பேட்டரி கொண்ட இந்த ஸ்மார்ட் போன் மெல்லிய வடிவமைப்பை கொண்டிருக்கும். இதன் விலை 20,000 30,000 இருக்கும் என கூறப்படுகிறது. BMW நிறுவனம் தனது பிளாக்ஷிப் SUV-யின் புதிய வெர்ஷனை அறிமுகம் செய்தது. புதிய BMW XM லேபிள் எடிஷன் மாடல் உலகளவில் 500 யூனிட்டுகள் மட்டுமே விற்பனை செய்யப்பட உள்ளது. இதன் விலை 3,15,00,000 என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.